தமிழக மாணவருக்கும் வணக்கம். என்னோட இந்த மேப்பிஃபை ஆப்புக்கும் இந்த மேப்பிஃபை வெப்சைட்டுக்கும் நீங்க கொடுத்த அந்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா கடைசியா இந்த ட்ரிபிள் நைன் அப்படின்ற காம்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த காம்போக்கு நிறைய பேர் நல்லாவே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அதுல ஒரு சில பேர் இன்னும் நீங்க நிறைய காம்போஸ் ரிலீஸ் பண்ணீங்க நல்லா இருக்கும், எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கிஃப்ட் காம்போல லைட்டிங் பாண்டா, ரெட்ரோ டேப் ரெக்கார்டர், விண்டேஜ் பாக்கெட் வாட்ச் இந்த காம்போவை ஜஸ்ட் 799க்கும், சர்ப்ரைஸ் கிஃப்ட் காம்போல பிரீத்திங் டெடி, ஸ்லீப்பிங் கேட், ரெட்ரோ அலாரம் கிளாக் இதை ஜஸ்ட் 799க்கும், மென்ஸ் ஸ்டைல் காம்போல ஸ்டைலிஷான இந்த ஸ்லிங் பேக்கும், சூப்பரான இந்த அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்சும், ஸ்டைலிஷான இந்த நெக் செயினை சேர்த்து ஜஸ்ட் 899க்கும், அதே மாதிரி கேர்ள்ஸ் ஃபேஷன் காம்போல லண்டன் ஃபேஷன் பேக்கும், குவாலிட்டியா இருக்கக்கூடிய இந்த லெதர் வேலட்டும், முக்கியமா இந்த பீரியட் பிரேஸ்லெட் வாட்ச் இந்த காம்போவை ஜஸ்ட் 799க்கும், காலேஜ் அண்ட் டிராவலுக்கு யூஸ் பண்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃபான இந்த பேக்கும், அதே மாதிரி இந்த சூப்பரான இந்த லெதர் வேலட்டும், அடுத்து இந்த பீரியட் பிரேஸ்லெட் வாட்ச் இந்த காம்போ ஜஸ்ட் 999க்கும். நீங்க கேட்டதுக்காக இந்த காம்போ ஆஃபர்ஸை என்னோட மேப்பிஃபை ஆப் அண்ட் வெப்சைட்ல உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இந்த காம்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காம்போஸை நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் மேப்பிஃபை அப்படின்ற ஆப்லையும், அப்படி இல்லைனா mapify.com அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதுவும் ஆல் ஓவர் இந்தியா பார்ஷியல் கேஷ் ஆன் டெலிவரியோட. ஸோ இந்த ஆப் அப்படின்றது என்னோட ஓன் ஆப், என்னோட ஓன் வெப்சைட். ஸோ இதில் வாங்குற பொருளுக்கு நான் தான் பொறுப்பு. நீங்கள் இதை தாராளமாக நம்பி தைரியமாக வாங்கலாம். தமிழக கண்பானவருக்கும் வணக்கம். சமீபத்தில் இந்த நேஷனல் அவார்டு கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த நேஷனல் அவார்டு கொடுத்த பற்றி பேசுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ என்னத்தையோ போட்டாண்டி அப்படின்ற மாதிரி தகுதியே இல்லாத தரமற்ற ஆட்களுக்கு விருது கொடுப்பாங்க. நாமளும் அதை பார்த்துட்டு பொங்கி எழுந்து இவ்வளோ நல்ல படம் இருக்குது, இவர் இப்படி நல்லா நடிச்சிருக்கிறாரு, இவ்வளோ நல்ல விஷயம் இந்த திரைப்படத்தில் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு இவங்களாம் கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பொங்கி எழுவோம். அவங்க என்ன பண்ணாங்க, இது எங்கள் கவர்மெண்ட், இது எங்க விருது, கொடுக்கறது எங்க இஷ்டம், இஷ்டம் இருந்தா பாரு இல்லை கிளம்பி போ அப்படின்ற மாதிரி அவங்க இஷ்டம் தான் ஒவ்வொரு தடவை இந்த விருதை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல துறைகள்ல அங்கீகாரம் அப்படின்றது திறமையாளருக்கு மறுக்கப்படுறதுன்றது அது நிறைய டிபார்ட்மெண்ட் நடக்கிற விஷயம். முக்கியமா கிரிக்கெட்ல அவா குரூப் மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஆக்குபை பண்ணுவாங்க, அவங்க மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்றது இங்க இருந்தது. பட் இந்த சினிமா டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் ஓகே இந்த அங்கீகாரம் கொடுக்கறது, இந்த தேசிய விருது கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் சரியா இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு கொஞ்ச காலமா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தேசிய விருது வாங்கிட்டாங்க அப்படின்னா எப்படி இந்த ஆஸ்கர் அவார்டோ அதே மாதிரி இந்தியாவுக்கு தேசிய விருது அப்படின்றது, தேசிய விருது ஒருத்தர் வாங்கிட்டாலே அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி, மிகச்சிறந்த ஒரு திறமையான ஒரு மனிதர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் அவங்க மேல ஒரு தனிப்பட்ட வெளிச்சம் ஒன்று கிடைச்சது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்துக்கு ஒரு தேசிய விருது கொடுக்கும்போது அப்படி என்ன அந்த படத்துல இருக்கு, அப்படி என்ன அந்த திரைப்படத்துல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அப்படி என்னதான் அந்த திரைப்படம் அந்த மக்களுக்கு சொல்ல வருது அப்படின்னு தேசிய விருது கொடுத்ததுக்கு அப்புறம் அது மக்களுக்கு பரவலாக தெரியப்படும் போது அந்த திரைப்படத்தை வந்துட்டு மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவின் தலை சிறந்த திரைப்படமே இதுதான் அப்படின்னு ஆர்டிகல் 370 திரைப்படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற அந்த விருதை கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நேஷனல் அவார்டே ஒரு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த திரைப்படத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த திரைப்படத்தில் எந்த கருத்து சொல்ல வராங்களோ, ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கருத்துக்கள் சொல்ல வராங்க அப்படின்னா அடுத்த வர ஜென்ரேஷன் அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சு நம்பிடுவாங்க. இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் திரைப்படத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தாங்க அப்படின்னா ஓ இதுதான் உண்மை போல, இதனால தான் திரைப்படத்துக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க போல அப்படின்ற சிந்தனை அப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் மத்தியில் வரும். ஒருவேளை அப்படி இல்லாம அடுத்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அறிவாளியா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிந்திக்க திறமை அதிகமாயிடுச்சு அப்படின்னா, புஷ்பா மாதிரியான திரைப்படத்துக்கு பெஸ்ட் காஸ்டியூம் அப்படின்னு இந்த அவார்டு கொடுத்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு துணியை அவுத்து போட்டு ஆடுறதுக்கு எதிராக பெஸ்ட் காஸ்டியூம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கார் துப்புறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அது வந்து அப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட அந்த மென்டாலிட்டி பொறுத்தது. அதுலேயும் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஜூவி அவார்டை தூக்கி கேப்டன் மில்லர் திரைப்படத்தை கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது அடுத்த வர ஜென்ரேஷன் என்ன கருமம் அந்த திரைப்படத்தில் இருக்குன்னு இது கொண்டு சோஷியல் அண்ட் என்விரான்மெண்ட் அந்த ஸ்பெஷல் ஜூவி கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு காரி துப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சிறந்த நடிகருக்கான சிறப்பு ஜூவி விருதும் கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்காக தனுஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. எஸ் அப்கோர்ஸ் தனுஷ் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர் தான். இப்போ இருக்கிற அந்த யங் ஜென்ரேஷன்ல ஒரு தலை சிறந்த நடிகர் கூட தனுஷ் அவர்களோ சொல்லலாம், அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த திரைப்படத்தில் அவரோட நடிப்பு எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த திரைப்படம் மட்டும்தான் வந்திருக்கு, வேற திரைப்படமே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, சரி ஓகே ஒரு நல்ல நடிகருக்கு இந்த ஒரு விருதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆக்சுவலாக கொட்டுக்காளி திரைப்படம் வந்தது, அதுக்கப்புறம் தங்கலான் திரைப்படம் வந்தது, மகாராஜா திரைப்படம் வந்திருக்கு, ஏன் ஜமா திரைப்படம். ஆக்சுவலாக ஜமா திரைப்படம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் இருந்தாலும் பட் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிறந்த நடிப்பை கொடுத்த திரைப்படங்கள் இவ்வளோ இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் திரைப்படத்துக்கு எப்படி ஒரு மிகச்சிறந்த நடிகருக்கான அந்த ஸ்பெஷல் ஜூவியில் தனுஷ் அவர்களுக்கு அந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அதில் இன்னும் கொடுமையான என்ன, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க.
எனக்கு புரியல. அந்த திரைப்படத்தில் அப்படி என்ன மயிர ஸ்க்ரீன் பிளே இருந்துன்னே தெரியல. இதுக்கு போயிட்டு இந்த புஷ்பா 2 திரைப்படத்துக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். அதே மாதிரி பெஸ்ட் டயலாக் பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. லக்கி பாஸ்கர் திரைப்படத்துக்கு இந்த மாதிரி கொடுத்தது அப்படின்றது ஓகே அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரசுக்கு எதிராக மக்களுக்கு தப்பான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற ஒரு சில திரைப்படங்களுக்கு இந்த அரசே முன் வந்து விருது கொடுக்கறது அப்படின்றது அது இந்த சொசைட்டிக்கு ஒரு தப்பான உதாரணம் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் சமம். புஷ்பா 2 திரைப்படத்தோட அந்த கோர் ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஸ்மக்லிங் மாதிரியான ஒரு திரைப்படம். இந்த செம்மரம் கடத்துறது, இந்த போலீஸை கொலை பண்றது, இந்த குற்றச்செயலில் ஈடுபடுறது, அதுதான் திரைப்படத்தோட கதை திரைக்கதை எல்லாமே. இப்படி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஸ்மக்லிங் பண்ற கடத்தல் பண்ற ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்டு கொடுக்குறதுன்றதெல்லாம் நியாயமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இவனுங்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறது நம்மளோட தப்பு தான். ஏன்னா இவனுக்கு தானே புஷ்பா 1ல நடிச்சதுக்காக அல்லு அர்ஜுனுக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டே கொடுத்தானுங்க. இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா பெஸ்ட் டெபியூட் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்த விருது எந்த திரைப்படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர் சாவர்கர். சாவர்கர் இருக்கார் இல்லையா, அவரோட வீர தீர செயல்களை போற்றி எடுத்த அந்த வீர் சாவர்கர் திரைப்படத்தை எடுத்த அந்த இயக்குனர் தான் பெஸ்ட் டெபியூட் டைரக்டர் அப்படின்ற இந்த தேசிய விருது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தேசிய விருது கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கம்பல்சரி திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்தே ஆகணும். அப்படி அந்த ஸ்டேட்லேருந்து போகிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இல்லை எங்கள் ஸ்டேட்டில் இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள்லாம் இருக்குது, இந்தந்த திரைப்படம் சிறந்த திரைப்படமாக எங்களோட பார்வைக்கு இருக்குது, நீங்கள் இந்த திரைப்படத்தில் இந்த நடிகருக்கு நீங்கள் இந்த விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்த தமிழ் சினிமாவுக்கு பிரதிநிதியாக போகிற இந்த ஜூரி இருக்காங்களே அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி திரைப்படங்களை எடுத்து முன் வச்சு நமக்காக பேசணும். அவங்க தான் இந்த திரைப்படங்களாம் சிறந்த திரைப்படங்கள், இதுதான் அடுத்த தலைமுறைக்கான சினிமாவோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திரைப்படம்னு சொல்லி ஆக்சுவலாக நமக்காக ஃபைட் பண்ணணும். நமக்காக ஃபைட் பண்ணி நமக்கான உரிமையை வாங்கி கொடுக்கணும் அந்த ஜூரிஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஓட்டு இருக்கு இல்லையா, அதுதான் ஃபைனலாக டிவிஷன் எடுக்கும். இந்த கடைசி ஸ்டேஜில் வந்து 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஜூரிக்கு வந்து 2 வாக்கு இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க விருப்பப்பட்டு யாருக்காவது செலுத்தி அந்த திரைப்படத்தை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டலாம். இது வந்து நம்மளோட பிரதிநிதியாக போகிற அந்த ஜூரிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பு, அவங்களுக்கான அந்த அதிகாரம். அப்படி இருக்கவங்க தான் நமக்கான நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஸோ அப்படி போன நம்மளோட திறமை வந்த ஜூரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டர் அவர்கள். ஸோ அவங்க தேர்ந்தெடுத்த திரைப்படம் தான் இந்த ராயன் திரைப்படம். அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் இருக்குல்ல, ஐயோ நாங்கள் 400 படம் பார்த்தோம், 400 படத்தில் இதுதான் சிறந்த படமாக இருந்தது, அதனால தான் நாங்கள் சிறப்பு விருது மாதிரி இந்த ராயன் திரைப்படத்துக்கு பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுனாங்க. 72 நேஷனல் ஃபிலிம் அவார்டுக்கு வந்து நான் ஒரு ஜூரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது 2வது வாட்டி நான் ஜூரியா இருக்கேன். அண்ட் இந்த வாட்டி வந்து தமிழ் படத்துக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். அண்ட் கண்டிப்பா ராயன் சன் நெட்வொர்க் கிடைச்சிருக்கு, அப்ரிஷியேட் பண்றது. அதுல டைரக்டர் தனுஷ்க்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஸ்பெஷல் அவார்ட் தனுஷ் அவர்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா அவ்வளவு பயங்கர காம்படிஷன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இப்போ 400 படங்கள் நாங்க பார்த்து அதை செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெஸ்ட் மூவின்னு சொல்றது கேப்டன் மில்லனுக்கு வந்து நேஷனலுக்காக சம்பந்தப்பட்ட படங்கள் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த வாட்டி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. அண்ட் அதே மாதிரி தனுஷ் சான்ஸே இல்ல. கேப்டன் மில்லன் வந்து எங்களுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க கிட்ட இருக்க ஜூரிஸ் எல்லாமே நார்த், அவங்களே வந்து அந்த அளவுக்கு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்க வந்து ஸ்பெஷலா கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனுஷ் கங்க்ராச்சுலேஷன் தனுஷ், ஐ எம் சோ ஹாப்பி. 2 அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் மூவி தமிழ் மூவி ராயனுக்கும் அண்ட் பெஸ்ட் ஸ்பெஷல் அவார்டு ஹீரோக்கு வந்து தனுஷ் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து ஸ்பெஷல் அவார்டா வந்து நாங்க தனுஷ் சார் கொடுத்தோம். ஏன்னா ரொம்ப நீங்க மம்முட்டி சார் படம் பார்த்திருக்கீங்களா தெரியல, பிரம்மயுகம் பயங்கரம் கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. அண்ட் ஈக்குவலா இருந்தது, எங்களுக்கு வந்து டை அளவுக்கு போச்சு. அப்போதான் நாங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டு அப்படி தாசி ஆன உடனே நாங்க என்ன பண்ணோம், நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இல்ல தனுஷ் சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா அவர் எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார். கேப்டன் மில்லன் தனுஷ்க்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் யூ நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சிறந்த நடிகரா வந்து மம்முட்டிக்கும் தனுஷுக்கும் இடையே போட்டி இருந்தது. அப்புறம் அந்த ஹிந்தி அவருக்கும் போட்டி இருந்தது. அதுல கொஞ்சம் மம்முட்டி ஹையா, அதான் ஓட்டு தான், எல்லாமே ஓட்டுல இருந்தனால. பட் எல்லா ஜூரிஸும் சேர்ந்து எங்க சேர்மனும் சேர்ந்து ஸ்பெஷலா வந்து தனுஷ்க்கு விட முடியல எங்களால. சோ தனுஷ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல். சோ அதே ஒரு பெரிய அவார்டு தானே. ஆக்சுவலா இட்ஸ் வெரி சிம்பிள். கலா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அவரும் கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவருக்கு எப்பயும் அந்த அவார்ட்லாம் கொடுத்து தான் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 பின்ன எலெக்ஷன் டைம்ல யூஸ் ஆவார் அப்படின்றதான். இன்னொன்று சொல்லவே தேவையில்ல,
ஓம் நம சிவாய அப்படின்னு அந்த அந்த ஒரு வார்த்தையை போட்டு தான் இவர் அடுத்த கான்வர்சேஷனை ஆரம்பிப்பார். அப்படின்னும் போது ஓகே இது நமக்கு சரியான பீஸ், அது இப்போவே நம்ம வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதை நம்ம இழுத்து வச்சுட்டோம்னா அது வருங்காலத்தில் நம்ம முட்டு கொடுப்போம் அப்படின்ற கான்செப்டில் தான் எனக்கு நம்ம தனுஷ் அவர்கள் விருது கொடுத்தா மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தனுஷ் அவர்கள் மேலே பொறாமையா, தனுஷ் அவர்கள் மேலே அப்படின்னு உங்களுக்கு வெறுப்பு அப்படின்னு தோணலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, தனுஷ் அவர்கள் சிறந்த நடிகர் தானே, அதனால் அவருக்கு ராயன் திரைப்படத்துக்கு கேப்டன் திரைப்படத்துக்கு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். அட் சேம் டைம் என்னன்னா, கமல் சார் கூட தான் மிகச்சிறந்த நடிகர், அதுக்காக இந்தியன் 2 திரைப்படத்தை கொடுத்துட முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இதுவும். தனுஷ் அவர்கள் சிறந்த நடிகர் தான், ஆனால் அதுக்காக அந்த கேப்டன் திரைப்படத்தில் நடிச்சதுக்காக ஒரு விருது கொடுக்கறது, இந்த ராயன் திரைப்படத்தை சிறந்த திரைப்படம் சொல்றதெல்லாம் நியாயமே கிடையாது. இந்த பிருத்திவிராஜ் அவர்கள் நடித்த அந்த ஆடு இந்த கோட் லைஃப் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்ன ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா, கண்டிப்பா தேசிய விருது இருக்கு இல்லையா, எல்லா விருதையும் இப்போவே வந்து அந்த திரைப்படத்தை கொடுத்துடலாம். பெஸ்ட் ஆக்டிங், பெஸ்ட் ஃபில்மு, பெஸ்ட் சினிமோகிராஃபி, பெஸ்ட் சவுண்டு, பெஸ்ட் சாங்ஸ், இப்படி எல்லா விருதையும் தூக்கி நம்ம அந்த திரைப்படத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் ஒரு சேர கருத்தோடு இருக்கும்போது அந்த ஜூரி ஹெட் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆடுஜிதான் திரைப்படம் நாங்கள் பார்த்தோம், பட் அந்த திரைப்படத்தில் பிருத்திவிராஜர் நடிப்பு அவ்வளோ யதார்த்தமாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னாப்புல. அதை விட முக்கியமாக ஏஆர் ரஹ்மானோட அந்த இசை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சத்தமாக இருந்ததுனால அந்த இசையை வந்து ரசிக்க முடியாத ஒரு இசையை அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுந்தாங்க. மூணாவது, இந்த பெரியோனு என் ரகுமான் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து எங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் சரியா பண்ணி கொடுக்கலப்பா, அதனால தான் எங்களுக்கு அந்த பாட்டுக்கு வந்து விருது கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த ரசூல் பூக்குட்டி இந்த ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கினார் இல்லையா, அவருக்கு வந்து சரியா சவுண்ட் டிசைனே பண்ண தெரியல, அந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் அந்த திரைப்படத்துக்கு எதிரான கருத்துக்களை வச்சு அந்த திரைப்படத்தை ஒதுக்க முடியுமோ அப்படிலாம் சொல்லி அந்த திரைப்படத்தை ஒதுக்கி விட்டானுங்க. இந்த மாதிரி பேசி ஒரு திரைப்படத்தை ஒதுக்குறது எப்படி ஒரு திரைப்படத்துக்கு எதிரானதோ அதே மாதிரி தான் இந்த ராயன் திரைப்படம், இந்த கேப்டன் திரைப்படம், இந்த புஷ்பா 2 திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தை அங்கீகரிக்க பாராட்டுறது இருக்குல்ல, அதுவும் இந்த கலைக்கு எதிரானது தான். ஸோ ஆடு ஜீவிதம் திரைப்படத்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படத்தை ஒதுக்குறதும் கலைக்கு எதிரானது தான். இந்த ராயன், இந்த கேப்டன் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹா பிரமாதமான திரைப்படம் சொல்றதும் கலைக்கு எதிரானது தான். இங்கே அங்கீகாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தரோட அடுத்த கட்ட முன்னேற்ற முயற்சிக்கு அங்கீகாரம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் போடுறாங்க அப்படின்னா எல்லாருமே அமைதியாக இருந்தாங்கன்னா அந்த ரன்னிங் ரேஸில் ஓடுறவனுக்கே அவங்களோட எஃபோர்ட்டாக இருந்தாலும் கூட ஓடும்போது ஒரு சில சலிப்பு ஏற்படும். அதே அந்த ரன்னிங் ரேஸ் நல்லா எஃபோர்ட் போட்டு ஓடும்போது நம்ம கை தட்டி சேஸ் பண்ணி வாடா வாடா கமாண்டா அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்மளை வரவேற்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்போ நம்மளோட அந்த எஃபோர்ட் இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். அவங்களோட அந்த வேகமும் அவங்களோட அந்த முயற்சியும் இன்னும் வீரியமாக இருக்கும், அவங்க இன்னும் பல வெற்றிகள் அடைவாங்க. ஸோ இதுக்கு தான் அந்த அப்ரிசியேஷன், அந்த ஹானர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த விருது அப்படின்றது. உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த ரோஜா திரைப்படத்துக்கு இசையமைச்சதுக்கு அப்புறம் இந்த நேஷனல் அவார்டு காம்படிஷனுக்கு போகும்போது அங்கே ஜூரியா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரா அவர்கள். இந்த நேஷனல் அவார்டு காம்படிஷன் இந்த பெஸ்ட் மியூசிக் அப்படின்ற அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃபைனலில் வந்து நின்னாங்க. ஒன்று இளையராஜா சார், இன்னொன்று வந்து ஏஆர் ரஹ்மான் சார். இப்போது பாலு மகேந்திரா அவர்கள் என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா, இளையராஜா அவர்கள் ஏற்கனவே நேஷனல் அவார்டு பல விருதுகளை வாங்கிட்டாங்க, நேஷனல் அவார்டு தாண்டி பல விருதுகளை அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது புதுசாக வந்த ஒரு இளைஞர்களுக்கு அவரோட அந்த முதல் படத்திலே நாம் அவங்களுக்கு வந்து இந்த விருதை கொடுத்து அவங்க ஊக்குவிச்சோம் அப்படின்னா அவங்க இன்னும் மென்மேலும் வளருவாங்க, அவங்க இன்னும் பல சாதனைகள் படைப்பாங்க அப்படின்னு பாலு மகேந்திரா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இளையராஜா அவர்கள் 30 ஓட்டு இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் 30 ஓட்டு இருக்கு அப்படின்னா பாலு மகேந்திரா அவர்கள் அவருக்கு இருந்த அந்த 2 வாக்கை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் செலுத்தி அந்த வருஷத்துக்கான தேசிய விருதை ஏஆர் ரஹ்மான் அவர்களை வாங்க வச்சிருந்தாங்க. 22 years old, first film. இளையராஜாக்கா ரஹ்மானுக்கா என்ன ஈக்குவல் ஓட்ஸ் வருது. ஈக்குவல் ஓட்ஸ் வர்றப்போ ஆஸ் எ சேர்மன் ஆஃப் தி ஜூரி ஐ ஹேட் 2 votes. ஸோ இட் வாஸ் எ டிசைடிங் ஓட். அப்புறம் நான் யோசனை பண்ணேன், ஃபர்ஸ்ட் படத்திலே முதல் படத்திலே அவன் வந்து ஒரு ஜாயிண்ட்டோட நிற்கிறான். 22 வயசில் இளையராஜாவுக்கா ரஹ்மானுக்கா என்ன வருது. ஸோ ஐ செட் டெஃபினெட்லி இட் மஸ்ட் கோ டு ரஹ்மான். ஐ காஸ்ட் மை ஓட் டு ரஹ்மான். அந்த முதல் படத்திலேயே ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு அந்த தேசிய விருது கிடைச்சதுக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இன்னும் சந்தோஷமா, இன்னும் வீரியமா, இன்னும் பல சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா ஒருவேளை அந்த நேஷனல் அவார்டு கிடைக்கலனா கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பல சாதனை படைச்சிருப்பாங்க. ஆனா அவரோட அந்த வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் இந்த பையனுக்கு நாம் இந்த இடத்துல ஒரு அப்ரிஷியேட், ஒரு ஹானர் பண்ணோம் அப்படின்னா அவன் இன்னும் பல பேரும் தொடுவான்னு அந்த இடத்துல ஜூரியா இருந்த பாலு மகேந்திரா எடுத்த முடிவு இருக்குல்ல, அதுதான் ஒருத்தரோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடுத்த கட்ட முயற்சிக்குமான ஒரு அப்ரிசியேஷன். இதை எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜூரிஸ் எல்லாம் இந்த சிறந்த திரைப்படங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அதை விட்டுட்டு இந்த கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு சிறந்த ஜூரிஸை தேர்ந்தெடுக்கணும். இந்த தனக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஜூரிஸ்லாம் இல்லாமல் உண்மையாகவே கலை மீதும் இந்த கலைஞர்கள் மீதும் அக்கறை கொண்ட ஜூரிஸ் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா
ஒரு மிகச்சிறந்த கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஹானர் செய்யப்படுவார்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி தான் தகுதியற்ற மனிதர்களுக்கு அவங்க விருது கொடுப்பாங்க. நாமளும் இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருப்போம். இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். பிரம்மயுகம் திரைப்படத்துக்காக மம்முட்டி அவர்களுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. ஏன் அப்படின்னா மம்முட்டி அவர்களுக்கு ஈக்குவலாக நடித்த ஒரு நடிகர் கூட கம்பேர் பண்ணி மம்முட்டி அவர்களை வச்சு அந்த விருது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நியாயம், அது அவரோட திறமைக்கு ஒரு மரியாதை. பிரம்மயுகம் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் கேரக்டரில் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தாரு. முக்கியமாக அந்த ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார்ல, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போது தங்கலான் திரைப்படத்தில் விக்ரம் அவர்கள் நடித்தாங்க இல்லையா, தங்கலான் திரைப்படத்திற்காக விக்ரம் அவர்களுக்கும் பிரம்மயுகம் திரைப்படத்திற்காக மம்முட்டி அவர்களுக்கும் அந்த விருது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது அந்த மனிதருக்கு அந்த திறமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஆனால் இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டு எல்லாமே கேவலமாக கொடுத்துட்டு அதில் கொண்டு வந்து மம்முட்டி அவர்களுக்கு விருது கொடுத்துருது அப்படின்றது அசிங்கத்துக்கு நடுவில் ஒரு வைரத்தை வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். மம்முட்டி அவர்களுக்கு விருதே கொடுத்தாலும் கூட நம்மளோட பார்வை முதல்ல அந்த அசிங்கத்தை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் மம்முட்டி அவர்களை பார்க்கும்போது இதுக்கு அவர் கொடுக்காமலே இருக்கலாம் போங்க அப்படின்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக வரதான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு இதனோட பர்சனல் ஒப்பீனியன் தான். பெஸ்ட் ஆக்டர் அப்படின்கான விருதை தங்கலான் திரைப்படத்துக்காக விக்ரம் அவர்களுக்கும், பெஸ்ட் காஸ்டியூம் அப்படின்ற விருதை அதே தங்கலான் திரைப்படத்தை கண்டிப்பாக கொடுத்துருந்தா அது சரியாக இருந்திருக்கும். அதே மாதிரி பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு போகும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மெய்யழகன் திரைப்படம் தான் கொடுத்துருக்கணும். அது ஏன் அப்படின்னா வெறும் ரெண்டு பேரை வச்சு அந்த 2 பேரோட அந்த கான்வர்சேஷன் வச்சு ஒரு மொத்த திரைப்படத்தை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது, முக்கியமாக ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷனாக கொண்டு போய் அந்த திரைப்படத்தை நிப்பாட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன், ஹீரோக்கான அந்த பில்டப்பு, இந்த ஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸ், ஐட்டம் சாங்ஸ்ன்னு அன்வான்டான சீன்ஸ் அப்படின்னு அந்த திரைப்படத்தில் எதுவுமே இருக்காது. அப்படி எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு இந்த குறைந்த ஆட்களோட அந்த மனநிலையை வச்சு அவங்களோட அந்த கான்வர்சேஷன் வச்சு ஒரு திரைப்படத்தை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்றது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா அது மெய்யழகன் திரைப்படம் தான் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபியும் மெய்யழகன் தான் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு கிஷ்கிந்தா காந்தம் திரைப்படம் இல்லையா மலையாளத்தில், அந்த திரைப்படத்தை கூட கொடுத்துருக்கலாம். இன்னொன்று தமிழில் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா ராயன் திரைப்படத்துக்கு பதிலாக கண்டிப்பாக மெய்யழகன் திரைப்படம் தான் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி சோஷியல் அண்ட் என்விரான்மெண்ட் அந்த ஸ்பெஷல் மென்ஷனில் கொடுத்தாங்க இல்லையா, அது கொட்டுக்காளி கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜேபேபி திரைப்படத்துக்காக கண்டிப்பாக ஊருஷ் அவர்கள் கொடுத்துருக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்பெஷல் மென்ஷன் ஜூவியில் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் டிரைவர்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்துக்கு ஏதாவது ஒரு கேட்டகரியாவது கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த திரைப்படத்துக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த திரைப்படத்துக்கு கொடுத்துக்கலாம், அந்த திரைப்படத்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்ச படத்தை நீ சொன்ன, எங்களுக்கு பிடிச்ச படத்தை நாங்கள் கொடுத்தோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. மேபி அப்படி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த நேஷ்னல் அவார்டு அதை பற்றியே நிறைய பேசுகிறோம் இல்லையா, நேஷ்னல் அவார்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. நீங்கள் நேஷ்னல் அவார்டு விட்டுருங்க, ஏன் நம்ம ஊர் லோக்கல் அவார்டு இருக்குல்ல ஆனந்த விகடன், அவங்க கொடுத்த அவார்டெலாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் பயங்கரம். ஆக்சுவலாக முன்னொரு காலத்தில் ஆனந்த விகடனில் அவங்க ஒரு திரைப்படத்துக்கு கொடுக்குற மார்க் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு தான் இது நல்ல படமா, இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்றது அந்த ஆனந்த விகடனில் மார்க்குக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனந்த விகடனில் 44, 46 எடுத்துட்டால அது தலை சிறந்த திரைப்படம். ஆனந்த விகடனில் 50 மார்க் வாங்குறதுலாம் வந்துட்டு குதிரை கொம்பு, எப்பறம் 50 மார்க் இந்த படத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விகடனில் அந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இந்த பேப்பரில் வந்து விளம்பரப்படுத்தாங்க. பாருங்கள் ஆனந்த விகடனிலே இவ்வளோ மார்க் வாங்கிற திரைப்படம், ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படி ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கு ஆனந்த விகடனோட அந்த மார்க், அந்த தரம் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ அவங்க அந்த விருது கொடுத்துக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த விகடன் அவங்களோட தரத்தை அவங்களே குறைச்சிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க இந்த பெஸ்ட் ஆக்டர் அவார்டை யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டிராகன் அண்ட் டியூட் திரைப்படத்துக்காக பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கும், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அது யாருக்குன்னா மமிதா பைஜம் இந்த டியூட் திரைப்படம் நடிச்சாங்க இல்லையா அவங்களுக்கும், பெஸ்ட் காமெடியன் இந்த டிராகன் திரைப்படத்தை நடிச்சதுக்காக ஹர்ஷத் கானுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்காக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீர தீர சூரன் திரைப்படத்துக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சார் அது கூட சரி ஓகே அப்படின்னு இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிபியு குட் பேட் அக்லி அந்த திரைப்படத்தை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கொடுத்த அந்த விருது லிஸ்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இந்த ரோட்டில் போகிற வரவங்களாம் இந்த விஜய் கூட கலாய்ப்பாங்களே, சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்தால் கூப்பிட்டு விருது கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு விருது கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்த விருது மாதிரி தான் இந்த ஆனந்த விகடன் விருதே இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெஸ்ட் ஆக்டர் விருது வந்து பிரதீப் ரங்கநாதன் கொடுத்தாங்க இல்லையா, ஆக்சுவலாக குபேரர் இந்த திரைப்படம் தனுஷ் அவர்கள் நடித்த குபேர திரைப்படம் அது ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் தனுஷ் அவர்கள் அவ்வளோ பிரமாதம் நடிச்சிருந்தாரு. ஆனால் அவரு கொடுக்கல. ஏன் வணங்கானில் அருண் விஜய் அவருமே நல்லா தான் நடிச்சிருந்தாரு, அவரு கூட கொடுத்துருந்துருக்கலாம். இந்த தேசிய விருதுலையும் சரி, இந்த ஆனந்த விகடன் கொடுத்த இந்த விருதுகளும் சரி, இவங்க தேர்ந்தெடுத்த திரைப்படங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா
இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய திரைப்படங்களை மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுங்க. இந்த கதை நல்லா இருக்கு, திரைக்கதை நல்லா இருக்கு, இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, இந்த திரைப்படத்தில் சினிமோகிராஃபி சூப்பராக இருக்கு அப்படிலாம் அவங்க தேர்ந்தெடுக்கவே இல்லை. இந்த படம் நல்லா ட்ரெண்டிங் போகுது, இந்த படம் செம்ம கலெக்ஷனாக இருக்கு, இந்த படத்தை வந்துட்டு பயங்கரமாக ஃபயர்லாம் வரானுங்க, அப்போ இந்த படத்தை விருது கொடுத்துருவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, புஷ்பா 2 கொடுக்குறானுங்க, ராயன் திரைப்படம் கொடுத்துருக்கானுங்க, அப்புறம் கேப்டன் மில்லர் கொடுக்குறானுங்க, அதுக்கப்புறம் பல திரைப்படங்கள் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டியூட்டு, டிராகனு, ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கமர்ஷியல் திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தில் பொதுவாக ஒரு திரைப்படத்துக்கு விருது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா பயங்கர டெப்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி அந்த கதாபாத்திரங்களோட அந்த அர்ப்பணிப்பு, அந்த நடிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சிறப்பாகவும் இருக்கணும். இவனுங்க விருது கொடுத்த அந்த திரைப்படங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திரைப்படங்களை ஆக்ஷன், அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை தூக்கிட்டாங்க அப்படின்னா அதில் வர அந்த ஹீரோக்கான அந்த பில்டப், அந்த ஸ்லோ மோஷன், இந்த மற்றவங்களாம் சேர்ந்து பில்டப் கொடுக்குற அந்த சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தில் வர அந்த சாங்ஸ், அந்த ஐட்டம் சாங்ஸ்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு இருக்கவே இருக்காது. இவனுங்க அந்த பில்டப்பு, அந்த ஃபைட் சீக்வன்ஸு, அந்த பஞ்சி டைலாகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங்ஸ், இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு இடத்துல அந்த கதையும் அந்த திரைக்கதையும் வச்சு அந்த படத்தை நவுத்திருக்காங்களே தவிர மற்றபடி இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த திரைப்படத்துக்கு தனித்துவம் கிடையவே கிடையாது. ஒன்லி ட்ரெண்டிங் மட்டும்தான். இவனுங்க இந்த கமர்ஷியல் திரைப்படம், இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற திரைப்படம், இந்த இன்ஸ்டாவில் ஃபயர் விடுற திரைப்படமாக பார்த்துட்டு தான் எனக்கு தெரியல, இந்த வாக்கெடுப்பு அப்படின்றது இன்ஸ்டாவில் வந்துட்டு பரவாயில்ல, இந்த படத்துக்கு ஃபயர் விட்டுருக்காங்களா, ஓகே இந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம அவார்டு கொடுத்துருவோம், அந்த மாதிரி கொடுத்துருவான்னு தெரியல. இன்னொன்று, நம்ம இந்த நேஷனல் அவார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்தவன் அவார்டுலாம் சொல்கிறேன்ல, இந்த ஒரு காமெடின்னு வருமே, நானாவது சைக்கிளில் லைட் இல்லாமல் வரேன், இங்கே ஒருத்தன் பின்னாடி சைக்கிள் இல்லாமல் வரேன், அவனை பிடிங்கன்ற மாதிரி இந்த ஸ்டேட் அவார்டு இதோட கொடுமை. ஆக்சுவலாக ஸ்டேட் அவார்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொடுத்துருந்தாங்க, இந்த பிப்ரவரி மாதம் கொடுத்துருந்தாங்க. அந்த பிப்ரவரி மாதம் கொடுத்த ஸ்டேட் அவார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு 3 கேட்டகரியில் விருது கொடுத்துருந்தாங்க. ஒன்று பெஸ்ட் ஃபிலிம் 3rd பிளேஸ் அப்படின்ற கேட்டகரியில் அந்த திரைப்படத்துக்கு விருது கொடுத்துருந்தாங்க. 2வது பெஸ்ட் மேல் சிங்கர், 3வது பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன். இந்த 3 கேட்டகரியில் ஒரு திரைப்படத்துக்கு விருது கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா அந்த திரைப்படம் வெளியாகவே இல்லை. அது இந்த விமல் ஸ்ரேயா அவர்கள் நடித்த சண்டைக்காரி அப்படின்னு திரைப்படம், அந்த திரைப்படம் வெளியாகவே இல்லை. வெளியாகாத ஒரு திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் விருது கொடுத்து வச்சிருக்குது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் ரொம்பவே கடுமையாக உழைப்பாங்க, அவங்களால எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க, வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க என்னதான் கடுமையாக உழைச்சாலும், என்னதான் அவங்க நேர்மையாக இருந்தாலும், இந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எவன் ஜாலரா அடிக்கிறானோ அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கிட்டே இருப்பான், அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா விருதுகளை வாங்கிட்டே இருப்பான். அப்படி அதை பார்க்கும்போது இந்த கடுமையாக உழைக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபோர்ட் போகிறாங்களே, வாங்குற சம்பளத்தை நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி அந்த நேர்மையாக இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு கடத்தில் என்ன ஆகுனா, அவன் மாதிரி என்னத்தை கஷ்டப்பட்டு என்னத்தை இது பண்ணுறது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம், நாம் ரொம்ப நேர்மையாக இருந்தோம், பட் நமக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை, அப்போ நாம் மட்டும் இதுக்கு உழைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இங்கே நடக்கிற ஒரு விஷயமும். இங்கே என்னன்னா, இது ஒன்றும் ஐடி கம்பெனி கிடையாது, இது வந்து ஒரு கலைஞனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில திமிர் இருக்கும். நீ எனக்கு விருது கொடுக்காம எனக்கு அப்பேற்பட்ட விருதே ஒன்றும் தேவையே கிடையாது, எனக்கு மக்களோட அந்த ரசனையும் அந்த கைத்திறனும் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து அந்த நல்ல திரைப்படம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி நல்ல திரைப்படங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கலைஞர்களை ஊக்குவித்து அவங்கள வந்துட்டு ஹானர் பண்ணுறது அப்படின்றது ஒரு அரசோட கடமை. இந்த அரசு பல கடமைகளும் தவற மாதிரி இதுலேயும் தொடர்ந்து தவறிட்டே இருக்கு. ஸோ இதோட விளைவு ஒரு கலை தடுமாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த இன்ஸ்டாவில் பைத்தியக்காரதனம் பண்ணி இந்த லூசுத்தனமாக வீடியோ போட்டு இந்த கேவலமாக அசிங்கமாக பண்ணுற அவனுங்களை கூப்பிட்டு வந்து இந்த காலேஜ்லையும் சரி ஸ்கூல்ஸ்லையும் சரி இவங்க தான் நம்மளோட சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு பேச வச்சு அவங்க சீஃப் கெஸ்ட்டாக கூடும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நினைப்பாங்க, ஓ அப்போ படித்து இந்த டாக்டரு, கலெக்டரு, வக்கீல், இன்ஜினியர் அப்படிலாம் ஆனால் இங்கே வர முடியாது, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் பைத்தியக்காரத்தனம் இந்த லூஸ்தனம் பண்ணால் இங்கே வரலாம் போல இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும் இல்லையா. அதே மாதிரி தான் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் இங்கே நம்மளோட ரெகக்னைஸ் பண்ண போகிறதும் இல்லை, நமக்கான விருது கொடுத்து நம்ம மதிக்க போகிறதும் இல்லை அப்படின்னும் போது அப்போ நாமளும் இந்த மாதிரி குப்பை படத்தை, இந்த ட்ரெண்டிங் படத்தை எடுத்து நாமளும் விருது வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த அரசு இந்த கலைஞருக்கு உருவாக்கி கொடுக்குது. எனக்கு இந்த தேசிய விருது கொடுத்தாங்களே அதுலேயும் சரி, இந்த ஆனந்தவுடன் விருது கொடுத்தாங்களே அதுலேயும் சரி, எனக்கு இருக்க ஒரே ஒரு மன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இந்த கங்குவா திரைப்படத்தை நீங்கள் மொத்தமாக மறந்துட்டீங்கல்ல, அந்த திரைப்பட குழு எவ்வளோ வருத்தப்படும்.